ஹலோ காய்ஸ், டேஸ்டான கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கடலையை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். மார்னிங் குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 6 to 7 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை கிராம்பு அண்ட் மிளகு சேர்த்து நல்லா தண்ணியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்ததும் நம்ம விசில் போட்டு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை அதோட தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபைனல் டச்சாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சா சூப்பரான குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.